வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோடு 76 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆர்கானிக் வியூஸ், இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குட்டி வீடியோ தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல், நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரோமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரோமோட் பண்ணி விட்லாம். இப்போ நம்ம மேட்ரு ஓகே. இப்போ இந்த ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத சிம்பிளாக பார்த்துருவோம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு வியூவர் உங்களோட சேனலை தேடி பிடிச்சி வந்து, அதாவது அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க டைப் பண்ணி. அப்படி உங்களோட சேனலை வந்துட்டு அவங்க தேடி பிடிச்சி உங்கள் வீடியோக்குள்ளே வந்து உங்கள் வீடியோ பிடிச்சி போயிட்டு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர். அதே நேரத்தில் ஃப்ராடுத்தனம் பண்ணி, இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லி கெஞ்சி கூத்தாடி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இன்ஆர்கானிக் சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். சேம் இதே மாதிரி தான் ஆர்கானிக் வியூஸ் அண்ட் இன்ஆர்கானிக் வியூஸ். தேடி வந்து நம்ம சேனலை ஒரு நபர் பார்க்குறாங்கன்னா அந்த வியூ வந்து ஆர்கானிக் வியூ, அவங்க ஆர்கானிக் வியூவர். அதுவே நம்ம தேடி போய் யார்கிட்டயாவது நம்ம வீடியோ திணிச்சோம் அப்படின்னா அப்படி அவங்க வீடியோவை நமக்காக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவுக்காக பார்க்க மாட்டாங்க, நமக்காக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்ஆர்கானிக் வியூவர்ஸ் தான். ஸோ இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறதுனால நமக்கு 10 பைசா கூட வரப்போகிறது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேனலுடைய ஸ்ட்ரென்த்து தான். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இந்த சேனலில் வந்து 1 லட்சம் இருக்குது, இந்த சேனலில் 1 மில்லியன் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் அந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த்தை தான் வந்துட்டு குறிக்குது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எல்லாமே. பட் யூடியூப்பில் நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு வியூஸ் தான் முக்கியம். நமக்கு வியூஸ் அதிகமாக வந்தால் தான் யூடியூப்பில் ரெவன்யூங்கிற ஒன்று நமக்கு வரும். அப்போது அந்த வியூஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் வியூஸாக இருந்தால் தான் நமக்கு ரெவன்யூ வந்துட்டு வரும். இப்போ ஒரு நபர் வந்து நம்ம கண்டென்ட்டை பிடிச்சி போயிட்டு நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே பார்ப்பாங்க. அதே இன்னொரு சைடு நாம் போய் யார்கிட்டே நம்ம வீடியோவை திணிச்சு எனக்காக பாருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வச்சோம்னா அவங்க தொடர்ச்சியாக பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோ இல்லை ஒரு சில வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் அவங்க வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க, அதாவது இன்ஆக்டிவாக ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஆக்டிவாக சப்ஸ்கிரைபர்ஸை தயவு செஞ்சு உங்கள் சேனலில் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆர்கானிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கெயின் பண்ணியே இன்றைக்கி வியூஸ் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு எல்லா சேனல்ஸுக்குமே. அப்படி இருக்கும்போது இன்ஆர்கானிக்காக நம்ம ஒரு வியூவரையோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைபரையோ கெயின் பண்ணி 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் சேனலை போயிட்டு யார்கிட்டையும் கூவி விற்காதீங்க. உங்களோட சேனலில் ஜஸ்ட் மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு மீடியமை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட சோசியல் மீடியாவில் உங்களோட வீடியோஸ் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அது தாராளமாக நீங்கள் பண்ணலாம், பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் ஒரு நபர்கிட்ட போயிட்டு என் வீடியோ நீ பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் போயிட்டு யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. அதே மாதிரியே உங்களோட கண்டென்ட்டை பிடிச்சி வரவங்க தான் என்றைக்குமே நிலையாக வந்துட்டு உங்கள் சேனலில் இருப்பாங்க. அதனால தான் நம்ம சேனலில் மற்ற சேனல்ஸை நான் ப்ரொமோட் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சேனலுடைய கண்டென்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு மீடியம் தான். ஸோ நம்ம சேனலுக்கு வர வியூவர்ஸ் கிட்ட ஒரு புது சேனலை வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். அவங்க அந்த சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக உண்மையான உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற ஊதியம் கிடைக்கும், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிடைப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. டவுட் சின்னதாக இருந்தால் ரிப்ளை பண்ணுறேன், பெருசாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் பாபா. பை.